த்ரிஷாவும் விஜயும் ஒன்னா திருமணத்துக்கு வந்த விஷயம் தான் இப்ப பேசும் பொருளா இருக்கு. ஆரம்பத்துல பொதுமக்களும் தாவிக்குனரும் தான் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வந்தாங்க. இப்போ சினிமா வட்டாரங்களே இது குறித்து ஓபனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல சமுத்திரக்கனி சக இயக்குனர் கிட்ட இத பத்தி காட்டமா பேசியிருந்தாரு. இதை தொடர்ந்து இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் இந்த விஷயத்தை குறித்து ரொம்பவே ஓபனா ஸ்டேஜ்லயே பேசியிருந்தாரு. இதை தொடர்ந்துதான் இப்போ த்ரிஷா ரொம்பவே கோவமா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்ப பேசும் பொருளா இருக்கு. விஜயுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து மனு கொடுத்த அதிர்ச்சியா அடங்குறதுக்குள்ளேயே விஜயும் த்ரிஷாவும் ஒன்னா திருமணத்துக்கு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரே நேரத்துல உடையும் போட்டு வந்தாங்க. இதனால ஏகப்பட்ட சந்தேகமும் இருந்துச்சு. தன்னுடைய விவாகரத்து மனுல சங்கீதா குறிப்பிட்டிருக்கிற நடிகை த்ரிஷாவா தான் இருப்பாங்கன்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்த நேரத்துல அதை உறுதிப்படுத்தும் விதமா விஜயுடைய செயல் அமைஞ்சு விட்டதுனால அவருடைய கட்சி நிறைய சொல்லிட்டு வராங்க. இன்னையில் தான் நடிகர் பார்த்திபன் ஒரு நிகழ்ச்சியில பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்த குந்தவை குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதாவது இந்த குந்தவைய வெளியே வராம கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே குந்த வைப்பது நல்லது. நிறைய பிரச்சனைகளை உண்டாக்காம இருக்கலாம். சில கவிதைகளை ரசிக்கலாமே தவிர்த்து கவிதைய சொல்லாம இருப்பது பெட்டர்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. இப்படி இவர் ஓபனா பேசின விஷயம் சோசியல் மீடியாலேயே வைரல் ஆயிட்டு வருது. இப்படி இருக்க சொல்லதான் நடிகை த்ரிஷா இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. த்ரிஷா பார்த்திபன் சொன்ன விஷயத்த குறித்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் கிட்ட தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, அப்போ உங்களுடைய பேரும் உங்களுடைய போட்டோவும் கடைசி நேரத்துல ஒரு நபருடைய கோரிக்கையால தான் நாங்க சேர்த்தோம்னு அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருடைய உதவியாளர் மூலமா எனக்கு தெரிய வந்தது. ஒரு மைக்ரோபோன் ஒருத்தர் வச்சிருக்கிறதுனால அவங்களுடைய கருத்து புத்திசாலித்தனமாவோ இல்ல நகைச்சுவையாவோ ஆகிடாது. அது வெறும் முட்டாள்தனத்தை இன்னும் சத்தமா சொல்ல வைக்கும். அறிவில்லாம பேசப்படும் கீழ்த்தரமான வார்த்தைகள் அதோட அது யார நோக்கி கூறப்படுது என்பதை காட்டிலும் பேசுறவங்கள பத்தியே அதிகமா சொல்லும்னு ரொம்பவே காட்டமா பதில் கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்ட் தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. மேலும் த்ரிஷாவுடைய பதிவு குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க சென்னை ஸ்பார்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.